எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மீண்டும் ஒரு சுவையான தலைப்பு, சுவையான தகவலோடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்லுவதுதான், தமிழக அரசியல், தேசிய அரசியல், தேர்தல் சார்ந்த செய்திகள் எல்லாம் நன்றாக தெரிந்து கொள்வதற்கு, ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தை பெறுவதற்கு உறுதியாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நேரம் வீண் போகாது. தமிழக பாஜகவுடைய திட்டம் இதுதான் நம்ம தலைப்பு. இந்த தலைப்பை பற்றி சில நிமிடங்கள் என்னென்னு பார்ப்போம். தமிழக பாஜக எப்படி வளர்ந்து கொண்டு இருக்கிறது? உண்மையாலுமே வளர்கிறதா? அது நோட்டா கட்சி என்ற அந்த பெயரை அதிலிருந்து விலகி அது ஒரு வெற்றிகரமான கட்சியாக வளர்ந்து வருவதற்கான ஒரு அறிகுறிகள் தெரிகின்றனவா? இவற்றுக்கான கேள்விகளுக்கான விடை 2024 பாராளுமன்ற தேர்தல் முடியும் போது தெரியும் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. குறிப்பாக தமிழகத்திலே பாஜக தலைவராக அண்ணாமலை பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 2 வருட காலமாக தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தமிழகத்திலே பாஜகவை வளர்ப்பதற்கு பெரிய முயற்சிகளை அண்ணாமலை எடுத்து வருகிறார் அப்படிங்கிறது எல்லோருமே, அதாவது எதிர்க்கட்சியினர் கூட ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படிங்கிற எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் இதைவிட முக்கியமாக அந்த பாஜக தமிழகத்திலே பாஜகவுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால், அந்த சேலஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த சேலஞ்ச் என்னென்னு பார்த்தோம்னாக்க, இந்த கட்சி ஒரு தீண்டத்தகாத கட்சி என்ற ஒரு அடிப்படை சிந்தனை இருக்கிறது. அதாவது பிஜேபி அன்டச்சபிள் பார்ட்டி. குறிப்பாக வட மாநிலங்களிலே இந்துத்துவா கொள்கை, வலதுசாரி கொள்கைகளை எல்லாம் ஃபாலோ பண்ணுற ஒரு கட்சி. அதனால் இங்கே பிஜேபி ஒரு தீண்டத்தகாத கட்சி. குறிப்பாக நரேந்திர மோடியுடைய பெயருக்கு இங்கே திட்டமிட்டு அவதூறு பரப்பி களங்கம் ஏற்படுத்தி அரசியல் செய்து வந்திருக்கின்றன 2 திராவிட கட்சிகளும் அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. ஆரம்ப காலத்திலிருந்தே பல ஆண்டுகளாக, குறிப்பாக 2019 பாராளுமன்ற தேர்தல் நடந்தது முதல் இன்று வரை ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகம் மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத தங்களுடைய மிகப்பெரிய ஒரு அரசியல் ஆயுதமாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற எந்த சந்தேகம் கிடையாது. அதே போலவே சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு முன் அல்லது 6 மாதத்துக்கு முன் பாஜக கூட்டணி வேண்டாம் என்று முடிவு செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி இவர்களுமே கூட மோடி எதிர்ப்பு அப்படிங்கிறத நேரடியாக பெரிய அளவில் செய்யவில்லை என்றாலும் கூட, புதிதாக பாஜக ஒரு தேசிய கட்சி, அந்த தேசிய கட்சினால் தமிழகத்திற்கு எந்த விதமான நலனும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரசாரத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆக 2 பெரிய திராவிட கட்சிகளுமே, ஒன்று திமுக, இன்னொரு அதிமுக, இந்த 2 பெரிய திராவிட கட்சிகள் இங்கே பல ஆண்டுகளாக ஆட்சி செய்த கட்சிகள். இந்த கட்சிகளை பொறுத்தவரை பாஜக இங்கு ஒரு தேவையில்லாத சக்தி. அதை போல நரேந்திர மோடி பிரதமராக இருப்பதாலே இந்த தமிழ்நாட்டிற்கு எந்த விதமான பயணம் ஏற்படவில்லை என்ற திட்டமிட்ட பிரசாரத்தை செய்து வருகிறார்கள். இந்த பின்னணியில் தான் இப்பொழுது என்ன நடக்கிறது, என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் இங்கே நடக்கின்றன, பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் என்ன முயற்சி செய்து வருகிறார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தேசிய அளவில் இந்திய அரசியல் களத்தில் அரசியல் கட்சிகள் வளர்வது 2 வழியிலே இருக்கிறது. ஒன்று ஆர்கானிக் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது கட்சி மெல்ல மெல்ல வளர்ந்து கட்சியுடைய கொள்கைகளை மக்களிடையே எடுத்து சொல்லி கட்சியினால் நன்மை பயக்கும், அந்த கட்சி இந்த இடத்திற்கு தேவை, இந்த மாநிலத்திற்கான தேவை என்பதை எடுத்து சொல்லி மெல்ல மெல்ல கட்சியினுடைய கொள்கைகளை, கட்சியினுடைய வெற்றியை மக்களிடத்தை கொண்டு சென்று அதன் மூலமாக கட்சிக்கு தொண்டர்கள் சேருவது, கட்சிக்கு உறுப்பினர்கள் சேருவது, இப்படி ஒரு மெதுவான ஒரு வழியிலே வளர்வது ஆர்கானிக் growth அப்படின்னு சொல்லலாம். அதாவது இங்கிலீஷில் ஆர்கானிக் growthன்னு சொல்லுவோம். அதே போல் இன்ஆர்கானிக் growth, குறிப்பாக பாஜக வட மாநிலங்களிலும் வடகிழக்கு மாநிலங்களிலும் பெரிய அளவில் கையில் எடுத்த ஒரு ஆயுதம். இதை நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் இதை வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. இன்ஆர்கானிக் growth அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மாற்று கட்சியிலிருந்து ஒரு நன்கறிந்த பெயர்களை தங்கள் கட்சியில் இணைத்து அதன் மூலமாக அந்த கட்சியினுடைய அக்செப்டபிலிட்டி, மக்கள் ஏற்றுக்கொள்வதை மெல்ல மெல்ல கொண்டு வருவது. இது இந்த மாற்று கட்சியிலிருந்து வருபவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கலாம், எம்பிக்களாக இருக்கலாம், இல்லது கட்சியினுடைய முன்னாள் உறுப்பினராக இருக்கலாம், இல்லை கட்சியினுடைய முக்கியமான பதவிகளில் இருப்பவர்களாக இருக்கலாம், இப்படி என்னவாக இருக்கலாம். இவங்களை மெதுவாக பாஜகவில் சேர வைத்து அதன் மூலமாக பாஜக ஒரு அக்செப்டபிள் ஃபோர்ஸ், அதாவது மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சக்தி தான், மெல்ல மெல்ல அதன் மூலமாக மக்கள் ஆதரவு கட்சிக்கு திருப்புவது அப்படிங்கிறது இன்ஆர்கானிக் ரூட். ஸோ தமிழக பாஜகவை பொறுத்தவரை ஆரம்பத்திலிருந்தே பொதுவாக நாம் கருதி வந்தது, பலரும் அரசியல் நோக்கர்களுமே கருதி வந்தது இந்த ஆர்கானிக் ரூட்டை மட்டுமே பாஜக தமிழகத்திலே நம்பி இருந்தால் உறுதியாக அவர்கள் இன்னும் பல காலத்திற்கு வளர முடியாது அப்படின்னு சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அண்ணாமலை தலைவராக இருந்தும் கூட அந்த கட்சியினுடைய வாக்கு வங்கி பெரிதாக வளர்ந்து வருகிறது என்றிருந்தாலும் கூட அந்த கட்சி வளர வேண்டிய வேகம், அவர்கள் என்ன வேகத்தில் வளர வேண்டும் நினைக்கிறார்கள், இதையெல்லாம் கருத்தில் எடுத்துக்கொண்டு பாஜகவை பொறுத்தவரை தமிழகத்திலே அண்ணாமலையை பயன்படுத்தி இந்த 2 வழிகளையும் அவர்கள் கட்சியை வளர்க்க எத்தனிக்கிறார்கள்
அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பது இப்போது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. அந்த ஆர்கானிக் குரோத், இன்ஆர்கானிக் குரோத், ஒன்று வந்து மெல்ல மெல்ல கட்சியினுடைய கொள்கைகளை வந்து எடுத்து சொல்லுவது, கட்சியினுடைய மையப்புள்ளியான நரேந்திர மோடி பிரதமருடைய நன்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லுவது, இப்படி பலவாறாக வந்து கட்சியை மெல்ல மெல்ல வளர்க்க எத்தனித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கிடையே இப்பொழுது நேற்று முன்தினம் வந்து தமிழகத்தில் வந்து மீடியாவிடம் பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வதந்திகள் சொல்லப்படுவதைப் போல தமிழக காங்கிரஸ் கட்சியிலிருந்து சில முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள் அல்லது மாற்றுக் கட்சியில் முக்கியமான பொறுப்பில் உள்ளவர்கள்லாம் வந்து பாஜகவில் சேரப்போவது உண்மைதான், இது அடுத்த 2-3 நாட்களில் நடக்கும் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே பொதுவாக பத்திரிகைகள் வந்து செய்தி, விளவங்கோடு தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய விஜயதரணி அவர்கள், அதை போல காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் எம்எல்ஏக்கள் இவரெல்லாம் பலரும் வந்து தமிழக பாஜகவில் சேரப்போகிறார்கள் என்ற ஒரு கருத்து பரவி வருகிறது. அந்த கருத்தை வந்து காங்கிரஸ் தரப்பில் அவர்கள் யாரும் மறுக்கவில்லை என்பது ஒரு புறம் இருந்தால், அதன் மூலமாக அது வந்து நடப்பிலே வந்து வரப்போகிறதோ, உண்மையாக போகிறதோ என்ற ஒரு சிந்தனை பலருக்கும் இருக்கிறது. ஏற்கனவே வந்து இருந்த வதந்திகளை வந்து அண்ணாமலை உறுதிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் இது எந்த அளவுக்கு ஒரு உண்மை என்று தெரியவில்லை என்று சொன்னாலும் கூட இனிவரும் காலங்களிலே இந்த 2 வழிகளிலுமே வந்து இங்கே வளருவதற்கு பாஜக பெரிதாக எத்தனிக்கும் என்பதிலே தெளிவாக அண்ணாமலையுடைய அந்த கருத்து உண்மை என்று நிரூபித்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வரவிருக்கும் நாட்களிலே வந்து இது எந்த அளவுக்கு அண்ணாமலை சொல்வது உண்மை, விஜயதாரணை போன்றவர்கள் சேருகிறார்களா இல்லது பொதுமக்களிடையே அறியாத முகங்கள் சேருகிறார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு 15-20 முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து டெல்லியில் போய் பாஜகவில் சேர்ந்தாங்க. அதை வந்து அதிமுகவினரை கூட பெரிதாக கிண்டல் செய்திருக்கிறார்கள். என்னென்னு சொல்லியிருந்தாங்கன்னா வந்து இந்த மாதிரி கட்சியில் வந்து வேலைக்காகாதவங்க, கட்சியில் வயதானவர்கள் எல்லாம் வந்து பாஜகவுக்கு எடுத்திருக்கிறார் அண்ணாமலை என்று அண்ணாமலை பரிகாசம் செய்யப்பட்டார். ஆனால் அண்ணாமலை தரப்பிலிருந்து அதை ஒன்றும் அவர்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களை பொறுத்தவரை வந்து தெளிவாக பாஜக இங்கே வளர்வதற்கு இந்த 2 வழிகள், ஆர்கானிக் ரூட், இன்ஆர்கானிக் ரூட் உறுதியாக தேவைப்படும் என்று நினைக்கிறார்கள். அண்ணாமலையை பொறுத்தவரை அல்லது தமிழக பாஜகவை பொறுத்தவரை 2 மைல்கல்கள், 2 கோல்ஸ் இங்கே அவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று 2024 பாராளுமன்ற தேர்தலிலே வந்து 10% ஓட்டுகளை பெற வேண்டும் என்ற ஒரு சீட்டுகளை ஜெயிப்பது கடினம். இங்கே எத்தனை சீட்டை அவங்க ஜெயிப்பாங்க, 10% ஓட் ஷேரை வச்சுட்டு எப்படி ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது தெரியவில்லை. இன்னொன்று வந்து இதுகாரும் தமிழகத்திலே வந்து உள்ள சிறிய கட்சிகள், அது தேதிமுக ஆகட்டும், இல்லை நாம் தமிழர் கட்சி, மன்னிக்கவும் புதிய தமிழகம் கிருஷ்ணசுவாமியுடைய கட்சி ஆகட்டும், பிரேமலதா விஜயகாந்த் ஆகட்டும், இல்லை பிற கட்சிகளாகட்டும், இதுவரை வந்து அவங்க வந்து பாஜகவுடன் கூட்டணி வைப்போம் அப்படிங்கிறது உறுதியாக சொல்லவில்லை என்ற ரீதியிலே ஒரு 3வது அணியை பெரிய அளவில் அமைப்பதற்கு பாஜகவுக்கு இங்கே ஒரு கடினமான சூழ்நிலை இருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக இருக்கிறது. இப்பொழுதுள்ள சூழ்நிலையின்படி ஓபிஎஸ், அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்ற ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் அதை போல டிடிவி தினகரனும் மட்டுமே பாஜகவுடன் கூட்டணி வைப்பார்கள் என்ற சூழ்நிலை நிலவி வருவதால் பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் எத்தனை பாராளுமன்ற தொகுதிகளை இங்கு வெல்லுவார்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அவருடைய நோக்கம் வந்து இங்கே வந்து 10-15% வாக்கு வங்கி, ஓட் ஷேரை எடுப்பதுதான் என்பதை தெளிவாக அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். சீட்டுக்களை வெல்வது நோக்கம் அல்ல, அந்த ஓட் ஷேர், வாக்கு வங்கி ஏற்படுத்துவதுதான் நோக்கம் அப்படிங்கிறது முக்கியம். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது, நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் வந்து கிட்டத்தட்ட 10-15 ஆண்டுகளாக மெதுவாக கட்சியை வளர்த்திருந்தாலும் கூட, அப்படி இருந்துமே கூட அவருடைய வாக்கு வங்கி வந்து இப்போ வெறும் ஒரு 6% பக்கத்தில் தான் இருக்கிறது அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே இப்பொழுது அண்ணாமலை வந்த பிறகு வளர ஆரம்பித்திருக்கும் பாஜக 10% அல்லது 15% வாக்குகளை பெறும் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய சாதனையாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆக இந்த ஆர்கானிக் க்ரோத், இந்த கட்சி வந்து ஒரு கட்சி உறுப்பினர் அடிப்படையிலான வளர்ச்சி, மக்களிடையே நம்பிக்கை பெறுவதான வளர்ச்சி ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் வந்து இப்படி மாற்றுக் கட்சியிலிருந்து நன்கறிந்த முகங்கள், அது விஜயதரணி ஆகட்டும், இல்லை பிறராகட்டும், அது திமுகவிலிருந்து கூட இருக்கலாம், திமுகவிலிருந்து இருக்கலாம், அதிமுகவிலிருந்து இருக்கலாம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து இருக்கலாம், இப்படி பிற கட்சிகளிலிருந்து இங்கே வந்து பாஜகவுக்கு மெல்ல மெல்ல முக்கியமானவர்களை சேர்ப்பதன் மூலமாக மக்களிடையே இனிமேல் இந்த கட்சி வந்து தமிழகத்தில் வந்து எடுபடாது அப்படிங்கிற எண்ணம் வந்து மெல்ல மெல்ல விலகும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அரசியலை பொறுத்தவரை பெர்செப்ஷன் மிக மிக முக்கியம். அந்த பெர்செப்ஷனை மாற்றுவதற்கு பாஜக பெரிய அளவில் முயற்சி ஏறி வருகிறது. குறிப்பாக அண்ணாமலை கடினமான பிரயத்தனங்களை செய்து வருகிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இன்னும் ஓரளவுக்கு சொல்லப்போனால் வந்து அண்ணாமலை வந்த புதிதிலேயே வந்து இந்த மாதிரி மாற்றுக் கட்சியிலிருந்து பலர் சேருவார்கள் அப்படிங்கிறது பேசப்பட்டு வந்தது. குறிப்பாக கொங்கு பகுதிகளில் வந்து அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பு
இருக்கிற அதிமுகவில் முக்கியமாக இருக்கக்கூடும் பல மூத்த அமைச்சர்கள் வந்து அதிமுகவிலிருந்து விலகி பாஜகவில் சேருவார்கள் என்ற வதந்திகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தன என்று சொன்னாலும் இது ஒன்றுமே நடக்கவில்லை என்பது கள யதார்த்தமாகத்தான் இருக்கிறது. இதற்கான காரணங்கள் என்ன என்று தெரியவில்லை. திராவிட கட்சிகளை பொறுத்தவரை வந்து கூட பாஜக அப்படிங்கிறது இப்போதும் கூட ஒரு அன்டெஸ்டட் பார்ட்டி. என்னதான் தேசிய அளவில் நரேந்திர மோடி மிக மிக பாப்புலரான ஒரு பிரதமராக இருந்தாலும் 2 முறை ஆட்சி புரிந்துவிட்டு 3வது முறையும் உறுதியாக வெற்றி பெறுவார் என்ற சூழ்நிலை இருந்தாலும் கூட தென் மாநிலங்களிலே குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை அந்த மோடி எதிர்ப்பு பிம்பம், மோடி எதிர்ப்பு அலை என்பது ஓரளவுக்கு இன்னுமே இருந்து வருகிறது என்பதுதான் கள யதார்த்தம் காட்டுகிறது. அதை பயன்படுத்தித்தான் இங்குள்ள திராவிட கட்சிகள் தொடர்ந்து வாக்கு அறுவடை செய்து வருகிறார்கள் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. இந்த சூழ்நிலையிலே பெரிய ஒன்று வந்து வாக்கு வங்கியை பாஜக வளர்க்க வேண்டும் என்பது ஒரு பெரிய தலையாய கடமை என்று சொன்னாலும், இன்னொரு புறம் உறுதியாக இந்த மோடி எதிர்ப்பு பிம்பத்தை உடைத்தெறிவது, மோடி வந்து ஒரு அக்செப்டபிள் ஃபேஸ், ஒரு பிரதமருக்கான ஒரு நல்ல பிரதமர் வேட்பாளர், இந்த நாட்டினுடைய நல்ல தலைவர் என்ற எண்ணம் வந்து தமிழக மக்கள் மனதிலே பதிய வைப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்காகத்தான் இருக்கிறது, ஒரு வேலையாக இருக்கிறது என்பதை அண்ணாமலை பல சந்தர்ப்பங்களிலே தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னுமே சொல்லப்போனால் அவருடைய தமிழகம் தழுவிய யாத்திரையான என் மக்கள் யாத்திரையினுடைய நோக்கமே வந்து இங்கே வந்து மோடியுடைய நலத்திட்டங்களை பற்றி எடுத்து சொல்வது, மோடி வந்து எப்படி நாடு முழுவதும் நல்லாட்சி கொடுக்கிறார் என்று எடுத்து சொல்லுவது, அப்படியான ஒரு நோக்கம் தான் முக்கியமான நோக்கம். வாக்கு பெறுவதை விட மோடிக்கு நற்பெயரை கொண்டு வருவதுதான் தமிழகத்தில் என் மக்கள் யாத்திரையுடைய நோக்கம் அப்படிங்கிறதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆக இப்பொழுது இதுவரை நாம் பார்த்தது மாதிரி ஒன்று வந்து இந்த ஆர்கானிக் குரோத் 10% வாக்கு வங்கி, இன்னொரு ஒன்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக உறுதியாக இந்த பல பிற கட்சிகளிலிருந்து பல முக்கியமான தலைவர்கள், முக்கியமான நபர்கள், அது வந்து எம்எல்ஏக்களாக இருக்கலாம், முன்னாள் எம்எல்ஏக்களாக இருக்கலாம், எம்பிக்களாக இருக்கலாம், இவர்களெல்லாம் வந்து கட்சியிலே சேர்த்து கட்சியை வந்து அசுர வேகத்தில் வளர செய்வது ஒன்றுதான் இங்கே வந்து பாஜகவின் திட்டமாக இருக்கிறது என்பது கிட்டத்தட்ட தெளிவாக தெரிகிறது. அந்த திசையிலே தான் அண்ணாமலை நகர்ந்து கொண்டு இருக்கிறார். அண்ணாமலையை பொறுத்தவரை இங்குள்ள மீடியாக்கள் குறிப்பாக தமிழில் வந்து இந்த யூடியூப் சேனலில் பலதும் வந்து அண்ணாமலை எடுக்க போகிறாங்க, விளக்க போகிறாங்க, அண்ணாமலையை நீக்கி விடுவாங்க அப்படியான பேச்சுகள் இருந்தாலும் கூட உறுதியாக தேசிய தலைமை வந்து அண்ணாமலையின் பின்னால் உறுதியாக நிற்கிறது என்பது மட்டுமல்ல, இதுபோன்ற திட்டங்களை இங்கே நிறைவேற்றுவதற்கு அண்ணாமலையுடைய தலைமை மிக முக்கியமாக இருக்கும். குறிப்பாக அடுத்த 2-3 நாட்கள் ஒரு பெரிய சவாலான ஒரு சூழ்நிலையிலே தமிழகத்திலே பாஜக என்ற கட்சியை நிலைநிறுத்த, கட்சியை வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக உருவெடுக்க வைக்க, இன்னும் சொல்லப்போனால் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வந்து ஒரு 3வது பெரிய கட்சியாக இங்கு ஆட்சியை யார் செய்ய முடியும் என்ற தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு 35-40 எம்எல்ஏக்களை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் பாஜக பயணித்துக் கொண்டிருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆக நம் ஆரம்பத்திலிருந்து பார்த்தது போல ஆர்கானிக் குரோத், இன்ஆர்கானிக் குரோத், நேரான வழிகளிலே தொண்டர்களை சேர்த்து மக்களை கவர்ந்து மக்களிடத்திலே நல்ல திட்டங்களை எடுத்து சொல்வது, கட்சியை வளர்ப்பது, இன்னொன்று பிற கட்சியினரை வந்து கொண்டு வந்து சேர்ப்பது, இந்த திசையில் தான் தமிழக பாஜக நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்பது தெளிவாகிறது. இதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த எத்திக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கருத்தை சொல்லுகிறார்கள். இது வந்து தவறு, பாஜக வந்து மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் வந்து விலை கொடுத்து வாங்குகிறது என்ற விதமான ஒரு கருத்துக்களையும் சொல்லுகிறார்கள். ஆனால் அரசியலை பொறுத்தவரை, பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் அதை பற்றி பெரிதாக கவலைப்பட்டதே கிடையாது. கட்சி வளர வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பிரதேசத்தில் என்று சொன்னால் அதற்காக எந்த விதமான நடவடிக்கைகளும் கையில் எடுக்க அவர்கள் தயங்கியதே கிடையாது. எதிர்வரும் இந்த மாதிரியான கண்டனங்களையோ அல்லது கண்டன குரல்களையோ எதிர்ப்புகளையோ அவர்கள் சட்டை செய்து கொண்டதே கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் வடநாட்டிலே அல்லது பிற மாநிலங்களே வந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து பலர் அதிலிருந்து விலகி பாஜகவில் சேருவது கூட பாஜகவுடைய அகண்ட நோக்கமாகிய அந்த காங்கிரஸ் முக்த் பாரத், அதாவது காங்கிரஸ் கட்சி இல்லாத பாரதம் என்ற நோக்கத்திலே தான் அவர்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலும் கூட இப்படி பல பேச்சுக்கள் ஏச்சுக்கள் பாஜகவுக்கு வருகின்றன என்று சொன்னாலும் கூட அதை பற்றி அவர்கள் சிறிதும் கவலை கொள்ளுவதில்லை அப்படிங்கிற ஒரு யதார்த்தம். அதே போல தமிழகத்திலும் வரும் காலங்களிலே வந்து இந்த மாதிரி மாற்றங்கள் வரும் பொழுது, பிற கட்சியினர் வந்து சேரும் பொழுது, சேர்க்க வைக்க முயலும் பொழுது, அது எவ்வளவு பெரிய மாற்றமாக இருந்தாலும், எவ்வளவு சர்ச்சைக்குரிய ஒரு மாற்றமாக இருந்தாலும், பாஜகவை பொறுத்தவரை இங்கேயுடைய அந்த மீடியாவிலே வரும் கிரிட்டிசிசம் பற்றி அவர்களுக்கு பெரிதாக கவலை இருக்கப் போவதில்லை என்பதுதான் தெளிவாக தெரிகிறது. அடுத்த 2-3 ஆண்டுகளில் வந்து எப்படி இங்குள்ள களம் மாறுகிறது, பாஜக வந்து தங்களுடைய நோக்கத்தை இங்கே நிறைவேற்ற முடியுமா அப்படிங்கிறலாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஒரு பாஜகவுடைய திட்டத்தை பற்றி பேசத்தான் நான் உங்களுடன் வந்திருந்தேன். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் முறை நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.